டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 03/8/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். சம்ருதி லாட்டரி ட்ரா நம்பர் 14 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் என்ன நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் சரிங்களா. அது போக இல்லை ப்ரோ எனக்கு சி போர்டு மட்டும் நான் ஆடுவேன், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் வேணும்னா அதுலேயும் மெம்பர்ஷிப் இருக்குது. கேஎல் சி போர்டு அப்படின்ட்டுருக்கு. லிங்க் நான் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன் மெம்பர்ஷிப் ஜாயினிங் லிங்க்குன்னு. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்க்குரிய லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், வெறும் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க்கு கமெண்ட் பண்ணுறேன் சரிங்களா. இது ரெண்டில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி எக்ஸ்க்ளூசிவான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்மியா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் மெம்பர்ஷிப், அதாவது டைமண்ட் பேக்கில் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இதுக்குரிய மெம்பர்ஷிப்பில் நமக்கு 3 டிஜிட்டு வின்னு, ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு 014 ஓகேங்களா. அப்படியே வச்சுருக்கோம் 014 அப்படியே இருக்குது, நீங்கள் பாக்ஸாக கூட போட தேவையில்லை. 014 அப்படியே வச்சு தூக்கியாச்சு. இந்த மாதத்துக்கு மொதல் வின்னிங் அடித்து பட்டையை கிளப்பியாச்சு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு வின்னிங் ஓகேங்களா. 014 நம்ம ட்ரிக்கு கரெக்டாக காரணியால் உள்ளே கொண்டு வந்துட்டான், அதை வச்சு கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி சூப்பராக தூக்கியாச்சு சரிங்களா. அடுத்து 3 டிஜிட் வின்னிங் மட்டும் இல்லை, அதுக்கடுத்து எல்லாத்துலேயுமே வின்னிங் இருக்குது. ஏபிஏசிபிசியில் 0-1 வின்னு ஓகேங்களா. வீடியோவில் 0-4 வின்னு ஓகேங்களா. இது மெம்பர்ஷிப்பில் கூடிய ஒரு வின்னிங், இது வீடியோவில் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்காண்டிய ஒரு வின்னு ஓகேங்களா. ரெண்டுமே சூப்பராக தரமாக ஸ்மார்ட் கெஸ்ஸிங்காக தான் இருக்கும், வின்னிங்காக தான் இருக்கும். எல்லாமே நம்ம எப்பயுமே ஒர்க்கு ஸ்மார்ட் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி ஏபிசியில் நமக்கு மெம்பர்ஷிப்பில் 1 பாஸு ஓகேங்களா. வீடியோவில் நமக்கு மெம்பர்ஷிப்பில் 1 எப்பயும் போல் நமக்கு பாஸ் ஓகேங்களா. இது போக நம்ம வீடியோவில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு கொடுக்குறோம் இல்லையா, அதில் நமக்கு ஏ போர்டு 0வும் சி போர்டு 4க்கும் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஏ போர்டில் 0 வச்சுருக்கோம், சி போர்டில் 4 வச்சுருக்கோம். ஏசி ஒரு வின்னிங், ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். 0-1-4 வச்சு தான் இன்றைக்கி நம்ம சம்ருதிக்கான ஒரு லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை ப்ரிஃபர் பண்ண போகிறோம். 03/8/2025 மூலமாக ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தட்டி தூக்கிடுவோம் சரிங்களா. இந்த மாதம் 2ஆம் தேதி இஎம்ஐ நாட்கள் ஓடிட்டுருக்கோம் எல்லா விதத்துக்குமே, அதனால் ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை தட்டி தூக்கியாச்சு சரிங்களா. யார் யாரெல்லாம் என்னென்ன வின்னிங் எடுத்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க்குன்னு யார் யாருக்கெல்லாம் மெம்பர்ஷிப்புடைய லிங்க் வேணுமோ அவங்களாம் லிங்க்குன்னு மறக்காமல் இப்படி கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு லிங்க் உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா. இப்போ நம்ம எப்பயும் போல் பார்க்க போகிறது சம்ருதி லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த ட்ரிக்ஸே யாருமே சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் எப்பயுமே பண்ணுவோம். 0-1-4 இதை வச்சு தான் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 921, செகண்ட் நம்பர் 895, ஒரு 6 நம்பர் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் 029 627 ஓகேங்களா. 627 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. இன்னும் 2 நம்பர் தான் 932 அண்டு 028 ஓகேங்களா. 028 அதுக்கடுத்து பார்த்தா லாஸ்ட்டாக ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் 039 ஓகேங்களா.
நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, 921 895 02 9 627 932 028 மற்றும் 039. இதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அதாவது சம்ருதி லாட்டரிக்கான ட்ரா நம்பர் 14 வச்சு ரிசல்ட் நம்பர் 14 வச்சு 03 டேட் வைஸில் பார்த்து எடுத்த இந்த ப்ரிஃபருக்கான டோட்டல் நம்பர் தான். இதில் 921 627 028 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக இருக்குது. 1ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், அவ்வளோதான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா, நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஃபஸ்ட்டு நம்பர் 38 47. ஓகேங்களா, 38 47 19 76 97 73. ஓகேங்களா, இது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வரக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, எதுக்கும் 97 மட்டும் 79ஆகவும் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில். இதான் நம்ம ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 014 வச்சு இதையும் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, நம்மளுடைய சம்ருதி லாட்டரிக்கான ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 38 47 19 76 97 73 மற்றும் 79 இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். எந்த நம்பர் ப்ளே பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு. ஓகேங்களா, இதில் நம்ம ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் ஏவை பொறுத்தளவு 7 வரும். ஓகேங்களா, 7 இல்லைன்னா அதுக்கு பவரான 2. ஓகேங்களா, அதே மாதிரி பி போர்டு வந்து இதில் நம்ம 9 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 9 எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 எடுத்துக்கங்க. 2 வந்து ஹைலைட் ஆகிறதுனால. அதுக்கடுத்து 4 வந்தால் கண்ணை மூடிட்டு 6 தூக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் ஏ போர்டு 7 இல்லைன்னா 2, பி போர்டு 9 இல்லைன்னா 2, சி போர்டு 6 இல்லைன்னா 0. மொத்தமே இதில் 5 நம்பர் தான் எடுத்துருக்கோம். 6 நம்பருக்கு 5 நம்பர் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, 7 2 9 2 6 0. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது ஒரு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு சிங்கிள் போர்டு விளாட்றவங்களுக்கான ஒரு சாட்டு தான் அது. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர். ஆல் போர்டு. ஓகேங்களா, இந்த ஏபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 7 வரணும். செகண்ட் நம்பர் 2 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா 6. ஓகேங்களா, இந்த நம்பர் தான். இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. 7 to 6. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய
எல்லா கெஸ்ஸிங் கவர் பண்ணுற விதத்தில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை நம்ம ஃபைனல் வெப்பனே தான் 7, 2, 6 எந்த இதில் மிஸ் ஆனாலும் இதில் வந்து மாட்டிக்கிறோம். அட்லீஸ்ட் 2 நம்பர் நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? யார் யாருக்குமே மெம்பர்ஷிப் லிங்க் வேணுமோ அவங்களாம் லிங்க் இந்த வேர்டை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கான ஒரு லிங்க்கு கீழே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு எதுவும் கெஸ்ஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நிறுவனங்களுக்கும் நன்றி, வணக்கம்.